அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் நம்பர் 12க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் ஃபோன் என்ற வார்த்தையை நம்ம எஸ்கேஆர்கியூஹெச் என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில், ரேடியோ அப்படிங்கிற வார்த்தையை என்ன மாரி குறியீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒண்ணுமே இல்ல. ஃபோன் நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா, எஸ்கேஆர்கியூஹெச் அதாவது என்ன பண்றாங்கன்னா, பிக்யூஆர்எஸ் ஸோ 2 விட்டு 3வது +3 பண்றாங்க. ஸோ இதுலேருந்து +3 இதுலேருந்து +3 இதுலேருந்து +3 அது மாதிரி இஎஃப்ஜிஹெச் ஒன்லையும் ஒரு 2 இது விட்டு 3வது லெட்டரை தூக்கி எழுதியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இங்கே எழுதிட வேண்டியதுதான் ரேடியோ. இப்போ ஆருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்டியு ஏபிசிடி டிஇஎஃப்ஜி இங்கே எல்ஆர். அப்போ ஆன்சர் என்னன்னா சி ஆப்ஷன். அடுத்து எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியான எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் ஒரு பொருளுள்ள வார்த்தை கிடைக்குமா? அப்ப அந்த புதுசா கண்டுபிடித்த வார்த்தையோட எண் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கீழே இருக்கிறத வச்சு ஒரு பொருளுள்ள மீனிங் எழுதணும்னா என்ன எழுதலாம்னா நம்ம வந்து பென்சில் அப்படின்னு சொல்லி இதை வந்து எழுதலாம். சரியா? இப்போ பென்சில் குறியீடு போட்டிங்கன்னா 5 6 3 4 2 1 ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். பிரவீன் சமீபத்தில் வாங்கிய புதிய இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை பெற்றார். இங்கு அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான பதிவு எண்ணுக்குரிய கண்ணாடி பிரதிபலிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்ணாடி பண்ணோம்னா இங்கனக்குள்ள நம்ம வந்து மிரர் வைப்போம் சைடில். ஸோ அப்போ 9 அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா இப்படி தெரியும். ஸோ அது பிரகாரம் வர்றது ஒன்னே ஒன்று தான் வருது. சி ஆப்ஷன் 9 8 5 2 அச்சு. ஸோ இதுதான் ஆப்ஷன் சி. ஸோ இது ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஈக்குவலா அப்படிங்கிற பார்க்குறப்ப இப்போ எப்படி எழுதுவோம் நம்ம ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஸோ ஏக்கு நேரம் இசட்டு எம்முக்கு நேரம் என் இந்த மாதிரி நம்ம சுற்றி எழுதியிருப்போம். இப்போ நமக்கு என்னன்னு கொடுத்துருக்கான். எண்ணுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது எனக்கு எம். இப்போ எம். அடுத்து இசட்டுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது ஏ. அடுத்து ஜிக்கு ஆப்போசிட் எனக்கு என்ன இருக்குது ஜிக்கு ஆப்போசிட்டில் டி. ஸோ அப்படி பார்க்குறப்ப மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். சரி ஆப்போசிட்டில் எழுதுறது. நம்ம ஏலேருந்து அப்படியே எம் வரைக்கும் அப்படியே மடக்கி எழுதுவோம். ஸோ இதே தான் அடுத்த கொஸ்டின்மே நமக்கு. ஸோ ஹச்சுக்கு நேரம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஹச்சுக்கு நேரம் என்ன இருக்குது எனக்கு எஸ்ஸு. அப்போ எஸ்ஸு. எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ எக்ஸுக்கு நேரம் எனக்கு சி. ஸோ எஸ்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சயின்ஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஃபிபனோங்கி சீரிஸ். ஃபிபனோங்கி சீரிஸ்ல எஃப் ஆஃப் என் என் என்பதில் n = 8 எனில் பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபிபனோங்கி சீரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து 1 1 அடுத்து 2 கூட்டுங்க 2 இது 2 கூட்டுங்க 3 இது 2 கூட்டுங்க 5 இது 2 கூட்டுங்க 8 இது 2 கூட்டுங்க 13 இது 2 கூட்டுங்க 21. ஸோ இப்படி தான் போகும். 2 2 கூட்டி கூட்டி எழுதுவாங்க. அப்போ வந்து இந்த எஃப் ஆஃப் n is equal to f of n minus 1 plus f of n minus 2ன்னு சொல்லுவாங்க. இப்போ f of 8 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f of 7 plus f of 6. அப்போ வரப்போ ஆன்சர் என்னன்னா செகண்ட் ஆப்ஷன். ஃபிபனோங்கி எண் தொடரில் ஒவ்வொரு எத்தனாவது உறுப்பு 8ன் மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த இது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 8 வரும். இதுக்கப்புறம் அடுத்த 6 12ஆம் நம்பர் எஃப் வரும். ஸோ ஒவ்வொரு 6வது நம்பர் மட்டும்தான் எனக்கு எஃப் அந்த மல்டிபிளா போயிட்டே இருக்கும். ஆப்ஷன் சி. 30 20ன் பொது பகா காரணி காமன் பிரைம் ஃபேக்டர் கேட்காங்க. 30 250. ஸோ 2 போடுறேன் 15. இங்கே என்ன வரும்னா உங்களுக்கு 125. அகைன் 3 போடுறேன் 3 15. இங்கே என்ன வரும்னா 4 3 போட முடியாது. இங்கே 5 தான் போட முடியும். 5 போட்டிங்கன்னா 3 15. இங்கே 2 5. ஸோ இதுக்கு மேலே காமனாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ காமன் ஃபேக்டர் தான் கேட்காங்க. அப்போ 2 × 5 காமன் ஃபேக்டர். அடுத்து 2 எண்கள் மீப்பெரும் பொது காரணி டேஸ் எனில் அவை சார்பகா என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க.
பகாயன்னா அது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது பகாயன். சார்பகா எண்ன்னு சொல்லி பார்க்குறப்ப 2 எண்ணுடைய HCF ஒண்ணா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 3, 5 இது 2டோடைய HCF என்னவா இருக்கும்? காமனா இதுலயும் டிவைட் ஆகுது. இதோட HCF 1. இது மாரி 18, 25 ஸோ இது 2மே பகாயன் கிடையாது. பட் ஆனா இது 2யும் காமனா ஏதாவது டிவைட் பண்ணுமா கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப இதுக்கும் ஆன்சர் என்னன்னா 1. ஸோ 2 மீப்பெரும் பொது காரணி வந்து 1ஆ இருந்துச்சுன்னா, அது சார்பகா எண்ணா இருக்கும். ஆப்ஷன் டி. 11வது ஃபிபோனாக்கி சீரிஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ 11னா 1, 1, 2, 3, 5 அடுத்து 8, 13, 21, 34, 55, 89. ஸோ 11 வந்து 89. ஆப்ஷன் சி. கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீப்பெரும் பொது காரணியை காண்க. ஸோ இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். அது எப்படி போட்டா என்ன 184, 230, 276. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 போடலாம். ஸோ 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 92, 115, 30 சரி 138ன்னு வருமா? அகைன் என்ன போடலாம்னா நம்ம ஒரு 23 போடலாம். போட்டா 4, 5, 6 இதுக்கு மேல நம்மளால வகுக்க முடியாது. ஸோ அப்ப இது 2யும் பெருக்குனீங்கன்னா நமக்கு 46. ஆப்ஷன் ஏ. கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் கழித்தல் முறையில் மீப்பெரும் பொதுக்காரணி. HCF கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். ஸோ அது எப்படினாலும் போட்டுக்கலாம். இது வந்து டிஸ்கிரிப்டிவ்க்கும் நீங்க அந்த மாரி போட்டுக்கலாம். பட் ஆனா அப்ஜெக்டிவ் பொறுத்தவரை நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ 10, 14க்கு நான் 2 போடுறேன். 5, 0, 7, 3, 2, 7. அடுத்து இங்க 3 போட்டீங்கன்னா 169, 109. இதுக்கு மேல எனக்கு காமனா டிவைட் ஆகாது. அப்ப ஆன்சர் 2 இன்டு 3 6. ஆப்ஷன் சி. 3 நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டப்படும் போது எத்தனை விதமான விளைவுகள் உண்டாகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 நாணயம்னா 3மே ஹெட்டா இருக்கலாம். அப்படி இல்ல ஹெட்டு, ஹெட்டு, ட்ரையலா இருக்கலாம். ஹெட்டு, ட்ரையலு, ஹெட்டு, ட்ரையலு, ஹெட்டு, ஹெட்டு, ட்ரையல், ட்ரையல், ஹெட்டு, ட்ரையல், ஹெட்டு, ட்ரையலு, ஹெட்டு, ட்ரையல், 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 ட்ரையல். எத்தனை வாய்ப்பு இருக்கு மொத்தம்? 8 வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். கொடுக்கப்பட்ட சுழல் சக்கரத்தில் இருமுறை சுழற்றும் போது கிடைக்கும் எண்களை கொண்டு 2 வாட்டி சொல்றப்ப கிடைக்கிற எண்ணை கொண்டு 2 இலக்க எண்ணாக அமைத்தால் எத்தனை 2 இலக்க எண்களை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கங்களை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 நம்பர் இருக்குது. ஸோ 5ல 1 வந்து ஒரு டிஜிட்டா இருக்கும். மீதி 4 தான் அடுத்த டிஜிட்டா இருக்கும். அப்ப அப்படியே பிரிக்க வேண்டியது. 5 இன்டு 4 20 டைம் நம்ம உருவாக்கலாம். ஒரு நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டிற்கான திறவுகோல் எண் 4 இலக்கங்களை கொண்ட ஒரு தனித்துவ எண்ணாக அமைப்பதற்கு ஒவ்வொரு இட மதிப்பிலும் 0லிருந்து 9 வரையான 10 எண்களை கொண்டு உருவாக்கப்படும் வேண்டுமெனில் எத்தனை இப்போ வந்து ஒரு நகைக்கடையில் வந்து எனக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அது 4 டிஜிட்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிஜிட்லயுமே நான் 0லேருந்து 9 இதுலயும் 0லேருந்து 9 ஸோ இதுலயும் 0லேருந்து 9 இதுலயும் 0லேருந்து 9 ஸோ 0லேருந்து 9ங்கிறப்ப எனக்கு 10 டிஜிட் இருக்கு இந்த இடத்துல. இதுல ஒரு 10 வரும், இதுல ஒரு 10 வரும், இதுல ஒரு 10 இருக்கும், இதுல ஒரு 10 இருக்கும். ஸோ அப்ப எல்லாத்தையும் பெருக்கிற வேண்டியதுதான். பெருக்குனீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றிலயும் 10 டிஜிட் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் பெருக்குனா 10,000 வழிமுறைகள் இருக்கு எனக்கு. உங்களிடம் பள்ளி செல்வதற்கு 2 வகையான கை பேக்குகளும் 3 வகையான வண்ண நீர்க்குவளைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்கள் பள்ளி செல்லும்போது ஒரு கைப்பையும் ஒரு வண்ண நீர்க்குவளையும் எடுத்து செல்வதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப பேக் எடுக்கிறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேக்கு, ஒரு பிளாக் கலர் பேக்குன்னு வச்சுக்கலாம். அதேமாரி பாட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, எனக்கு வந்து ஒரு ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எத்தனை வகைன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர் பேக்கு ஸ்மால் வச்சுக்கலாமா? அடுத்து ஒயிட் கலரு மீடியம், ஒயிட் கலர் லார்ஜ். இதுமாரி பிளாக் கலரு ஸ்மாலு, பிளாக் கலர் மீடியம், பிளாக் கலர் லார்ஜ். எனக்கு எத்தனை வகை இருக்கு எனக்கு? மொத்தம் 6 வகை இருக்கு. ஆப்ஷன் பி. நீங்கள் பனிக்கூழ் அல்லது இனிப்பு ரொட்டி வாங்க கடைக்கு செல்கிறீர்கள். கடையில் பனிக்கூழ் அதாவது ஐஸ்கிரீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டு, ஸ்ட்ராபெர்ரி, வெண்ணிலா அப்படிங்கிற மாரி ஃப்ளேவர்ஸ் இருக்கு. அதே இனிப்பு ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேக்க பொறுத்தமட்டுல, அ உங்களுக்கு ஆரஞ்சு, வெல்வெட் என 2 வகையாக விற்கப்படுகிறது. எனில், நீங்கள் ஒரு பனிக்கூழோ அல்லது ஒரு இனிப்பு 2ல ஏதாவது ஒண்ணு தான் வாங்க போறீங்க. அதுக்கு எத்தன விதமான வாய்ப்பு இருக்குன்னா, மொத்தம் இங்க 5 வகையான வெரைட்டீஸ் இருக்கு. ஸோ, இந்த 5ல ஏதாவது ஒண்ணு தான் வாங்குவீங்க. அப்போ உங்களுக்கு 5 வகையான வாய்ப்பு இருக்கு. சி ஆப்ஷன். இது ஒண்ணுமே இல்ல. இப்ப மெடிசின் இருக்கிறத ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிறாங்க. இ.
லாஸ்ட்டாக இருக்கிறது இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டாக எழுதிடுறாங்க. அடுத்து இங்கே இருக்கிறது அப்படியே இதுக்கு அடுத்த லெட்டர் தூக்கி எழுதுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்என், எண்ணுக்கு அடுத்து என்ன வரணும்? ஓ. ஐக்கு அப்புறம் ஜே, சிக்கு அப்புறம் டி, ஐக்கு அப்புறம் ஜே, டிக்கு அப்புறம் இ, எஃப். ஸோ அப்போ அது மாதிரி கம்ப்யூட்டர் எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடைசியில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும் ஆர், இங்கே சி லாஸ்ட். ஸோ இந்த காம்பினேஷனில் இது மட்டும்தான் இருக்குது. என்னன்னு செக் பண்ணிடலாம். இக்கு அப்புறம் எஃப், டிக்கு அப்புறம் யூ, யூக்கு அப்புறம் வி, பிக்கு அப்புறம் கியூ, என், பி. ஸோ அப்போ ஆன்சர் சி. கொடுக்கப்பட்ட வரம்பு மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய அளவுகளோட வித்தியாசம். டிஃபரன்ஸ் பிட்வீன் லார்ஜஸ்ட் வேல்யூ எல் மைனஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க. லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது ரேஞ்ச், அதாவது வீச்சு. பள்ளி மாணவர்களுக்கு 4 இலக்க வரிசை எண்களின் முதல் இலக்கம் இப்படி இருக்கணுமா? ஏபிசிடியில் இருக்கணுமா? 5 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்து கொண்டு இருக்கலாம். அதனை தொடர்ந்து வரும் 3 இலக்க ஒவ்வொன்றும் 0லேருந்து 9லேருந்து 10 வகை எண்களை வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, இதில் வந்து 4 டிஜிட்டு. ஃபர்ஸ்ட் இது ஆல்பபெட். ஆல்பபெட்னு சொல்லி பார்க்குறப்ப 5 வாய்ப்பு இருக்கு எனக்கு. நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9. அப்போ இதில் ஒரு 10 டிஜிட்டு, இங்கே ஒரு 10 டிஜிட்டு, இங்கே ஒரு 10 டிஜிட். அப்போ எனக்கு 5000 வகையான வாய்ப்பு என்கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 இதை நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5000த்துல ஒரு -5 கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 4995. அடுத்து இங்க ஏங்கிறது 00, பிங்கிறது 11. ஸோ அப்படியே போச்சுன்னா சரி, ஏங்கிறது 00, பிங்கிறது 01, அடுத்து 02 அப்படின்னு சொல்லி போச்சுன்னா இசட் வந்து 25, அதாவது 1 குறைச்சிருக்கு. ஸோ அதன்படி பார்க்குறப்ப மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப எம்ங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13வது எழுத்தா வரும். ஸோ அதில் 1 குறைச்சிங்கன்னா 12. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் 3. அடிஷன் ஏங்கிறது 00ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது 00 இது. சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறப்ப இது வந்து 19 வரும். அப்போ இது 18. மல்டிப்ளிகேஷன் 12. டிவிஷன் டிங்கிறது 4வது. அப்போ 3ன்னு சொல்லி வரும். ஒவ்வொன்றுக்கான எழுத்து ஒவ்வொன்று குறைச்சிக்கிட வேண்டியதான். ஸோ இப்போ இதுக்கு என்ன வந்த ஆன்சர் 3, 4, 3, 4, 1, 5, 2. ஏ ஆப்ஷன். ஒரு பள்ளியில் இடையிலான வினாடி வினா போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் 26 மாணவர்கள், 15 மாணவிகள் இருக்காங்க. ஆசிரியர் இதுல இருந்து ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ 26, 15. ஸோ மொத்தத்துல இருந்து ஒருத்தர் தான். அப்ப 2யும் கூட்டிக்கிற வேண்டியதான். 41 பேர்ல ஒருத்தர். அப்ப எத்தனை வாய்ப்பு இருக்கு? 41 வாய்ப்பு இருக்கு. அடுத்து குமரின் மாத குடும்ப செலவு கீழே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கு 50%, கல்விக்கு 20% அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. குமரன் வந்து வாடகைக்கு 6000 ரூபாய் செலவு பண்றாரு. அப்ப வாடகைக்கு வந்து 15% தான் 6000ன்னா என்ன கேட்காங்கன்னா, அவர் கல்விக்கு செலவு செஞ்சு கேட்குறாங்க. அப்ப கல்விக்கு 20 எவ்வளவு? ஸோ 3 5 கொண்டு அடிச்சா 3 டைமு, இங்க 4 டைம். ஸோ 2000 இங்க பெருக்குனீங்கன்னா 8000. ஆப்ஷன் டி. 18வது மற்றும் 17வது விபனோய் எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து கேட்குறாங்க. 18 - 70 விபனோயில F18 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு நம்பர் வந்து 2584ன்னு சொல்லி வரும். இது வந்து 1597ன்னு சொல்லி வரும். ரெண்டையும் கழிச்சிங்கன்னா நமக்கு 987. அடுத்து எத்தனை சதவீதம் பணம் வந்து விதை நெல்லுக்காக வாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ பணம்னா இங்க 36,000 வந்து மொத்த பணம். அப்போ 36,000ல விதை நெல்லுக்கு வந்து 2,000 யூஸ் பண்றாங்க. இன்ட்டு 100. ஸோ 2 சேர் இருக்கு. இந்த 2 சேர் அடிச்சிடலாம். இந்த ஒரு சேருக்கு ஒரு சேர் அடிச்சிடலாம். ஸோ 2 கொண்டு அடிக்கிறேன். இங்க 100, இங்க 18. ஸோ அகைன் 2 கொண்டு அடிச்சு இங்க 50, இங்க 9. ஸோ இப்போ 50/9ன்னு இருக்கு. இதை அடிச்சிங்கன்னா 5 டைம் 45, திருப்பி 5, 5 டைம் 45, திருப்பி 5. ஸோ 5.55 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு கொஞ்சம் எளிமையாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ.